முதலாவது வருகை ரட்சிக்க வந்தார், இரண்டாவது வருகை ரட்சிக்க வரப்போகிறார் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம் வேதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவதூதர்கள் தோன்றி சொன்ன ஒரு காரியம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இப்போ மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியிலே இயேசு பிறக்கும் பொழுதே அவர் இரட்சகராக பிறந்தார். அவர் இரட்சகராக பிறந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரட்சகர் அப்படின்னு சொன்னாலுமே விடுதலை கொடுக்கிறவர் அர்த்தம். அப்போ மனிதன் மனுக்குலம் முழுவதற்கும் விடுதலை கொடுக்கும்படியாய் வந்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரமே. இல்லையா? எதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், எதிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப எதிலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை என்று சொன்னால், பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க நல்லா வாசிக்கிறோம், தமது ஜனங்களை ரட்சிப்பார், தமது ஜனங்களை ரட்சிப்பார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனை ரட்சிக்கும்படியாக உலகத்தில் அவதரித்த ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார், உலக இரட்சகராக அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:14 வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை உலக இரட்சகராக அவர் அனுப்பினார். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் உலக இரட்சகர். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ற, உலக இரட்சகர். உலக இரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உலக இரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உலக இரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னா உலக இரட்சகர். அப்போ முழு உலகமும் மனுக்குலமும் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கு யோவான் ஸ்நானகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறார். நானும் அவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல. நம்ம 1:29 மட்டும் வாசிக்க போறோம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சர்வ லோகத்தின் பாவங்களை அவர் நிவர்த்தி செய்கிற பலியாக இயேசு பிறந்ததே எதற்காக அப்படின்னு சொன்னா, அவர் பலியாக மாறுவதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும்
நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் மாறினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தினுடைய பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிற தேவனாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியை வாழும் பொழுது ஆண்டவர் உலக இரட்சகர் என்பதை அநேக ஜனங்கள் அறிக்கை செய்தார்கள். அதில் ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் சமாரியா நாட்டின் வழியாக செல்ல இருக்கும் பொழுது அங்கு இருக்கிற ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ளும்படியாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிணத்துல உட்கார்ந்து, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொல்றார், நான் சமாரியா, நீ யூதனாக இருக்க, நீ என்னிடத்தில் தண்ணி கேட்கலாமா அப்படிங்கும் பொழுது, கேட்கிறவர் யாரிடத்தில் கேட்கிறாய் என்று நீ அறிந்திருந்தாயினால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சமாரியா நாட்டினுடைய பெண்ணிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். உடனே அவருடைய ஹிஸ்டரி முழுவதையும் ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவர் சொன்னார், நீ மெய்யான தீர்க்கதரிசி என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஓடி போய் தன்னுடைய ஊர்ல, சீகார் எனப்பட்ட ஊர்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் மேசியாவா அவருக்கு பாருங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து இயேசு பேசுகிற வார்த்தையை கேட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, ஸ்திரீயே, நீ சொன்னதை வச்சு நாங்கள் கேட்கல, இவர் உண்மையாகவே உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ சொன்னது நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய உபதேசத்தை கேட்டவங்க எல்லாரும் சொன்னாங்க, இவர் உலக இரட்சகர். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை அவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஓசியா 13:4 பிற்பகுதியில வாசிக்கும் பொழுது, என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில ரட்சிக்க கூடும்படிக்கு ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் என்ன? விடுதலை தருகிறவர் என்று அர்த்தம். அப்ப எதிலிருந்து விடுதலை தருகிறார்? பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எதிலெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறாயோ அதில் இருந்து எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 43:18, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் இரட்சகர், ஆண்டவர் தான் உலக இரட்சகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலக இரட்சகராக அவர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதில ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் எதிலை தருகிறார் சொன்னால், இரட்சகராய் கர்த்தர் எதிரை வெளிப்படுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறது போல மனிதனையும் கர்த்தர் ஆவி ஆத்துமா சரீரத்தை வைத்து கர்த்தர் படைத்தார். அப்போ முதல்ல நமக்கு முதலாவது வருகையில இயேசு எதை ரட்சித்தார் என்று சொன்னால் ஆத்துமாவை ரட்சித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதை ரட்சிக்க போகிறார் சொன்னால் சரீரத்தை ஆண்டவராக தேவன் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உலக இரட்சகர் என்பதை நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் எப்படி அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை
அடைகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ எது ரட்சிக்கப்படணும்? ஆத்துமா ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இயேசுவுடைய முதல் வருகையில ஆண்டவர் எதை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா ஆத்துமாவை ரட்சித்தார். இப்போ உலகத்தின் ரட்சகர் ஆண்டவர் சொல்றோம். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொன்னா எல்லாருமே ரட்சிக்கப்படலை. யாரு ரட்சிக்கப்பட்டாங்க? யாரெல்லாம் விசுவாசியா மாறினாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசியா மாறினவங்க எங்க வந்திருக்கிறாங்க? சபைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தெளிவாக சொல்லப்படுது, விசுவாசம் வந்து நமக்கு ஆத்தும ரட்சிப்பை தருகிறது. விசுவாசம் எதை தருகிறது? ஆத்தும ரட்சிப்பை தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தர் உள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது ஒன்றும் தெரியாம வராங்க. ஆனா இங்க வந்து சத்தியத்தை கேட்டு அவங்க உபதேசத்தை கேட்ட உடனே அவங்க ஆத்துமா என்ன பண்ணுங்க? ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இயேசு எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிர் தெழுந்தார் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் இந்த ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு அதற்கு ஒப்படையான, நல்ல கவனிக்கணும், அதற்கு ஒப்படையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல். நல்லா கவனிக்கணும். ஞானஸ்நானங்கிறது வந்து நம்ம தண்ணீரை போட்டு முக்குறாங்க, என் சரீரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சு, அதுக்காக ஞானஸ்நானம் இல்லை. அப்ப நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும், நல்லா கவனிக்கணும், நல் மனசாட்சி உடன்படிக்கை. அப்ப ஞானஸ்நானங்கிறது என்ன? நல் மனசாட்சி உடன்படிக்கை. வாசிப்பா. உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை தருபடி. அப்ப உன்னுடைய ஆத்மா எப்ப ரட்சிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க 10 வருஷம் சர்ச்சைக்கு வரேன், நான் உங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறேன்னா அப்ப உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாது. எது நீங்க ஆண்டவரை அறிஞ்சிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா எப்ப ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்கிறீர்களோ, கவனிக்கணும். அப்போ மனசாட்சியில ஒரு உடன்படிக்கை என்ன? ஆண்டவரே நீங்க வரவரே நான் உனக்காக வாழ்றேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மணவாளனாகிய இயேசு மணவாட்டிய சபையை கற்புள்ள கன்னிகையாக அவருக்காக மாத்திரம் கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஞானஸ்நானத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும் போதுதான் உங்க ஆத்தும ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை ஐயா நான் 10 வருஷமா 15 வருஷமா சர்ச்சைக்கு வரேன், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா உன்ன என்ன கிடைக்கல? உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆத்தும ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஞானஸ்நானத்துல நல் மனசாட்சியில உடன்படிக்கை செய்யணும். அப்போ உங்க மனசாட்சி எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. அந்த அழுக்கான காரியம் சுத்தமா மாறணும், நல் மனசாட்சியை மாறணும். அப்போ ஞானஸ்நானத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யப்படுங்க. அல்லேலூயா. வர வாரலாமா அடுத்தது கிறிஸ்துமஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஞானஸ்நானம் ஆறாது. இன்னும் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். உங்க குடும்பத்தார் தீர்மானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்க நண்பர்கள் தீர்மானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஞானஸ்நானத்துக்கு உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா அம்மா சொல்லிட்டோம், அப்பா சொல்லிட்டோம், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாக்காக ஞானஸ்நானம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தான் ஞானஸ்நானம். அப்ப நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன், என் ஆத்தும ரட்சிப்பு அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்ப சுத்த மனசாட்சி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்த மனசாட்சி, நல் இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்னும் அதிகமா சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் 2வது பாயிண்ட்டுக்கு போறேன். ஆவியில ரட்சிப்பு உண்டாகும். ஒன்று ஆத்துமால ரட்சிப்பு உண்டாகணும், 2வது ஆவியில ரட்சிப்பு உண்டாகும். இந்த ஆவியின் ரட்சிப்பு என்பது ப்ராசஸிங் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எப்போ வரையும் நடக்கும்? இயேசுடைய வருகை வரை இந்த ஆவியின் ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஆவியின் ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்குது? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் 34:18. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை
ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவி எப்ப ரட்சிக்கப்படுது? நறுங்குண்ட ஆவி. அப்ப நறுங்குண்ட ஆவி எப்படி மாறும்? நொறுங்குண்ட இருதயம் வரும். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் வந்துருச்சுன்னா உங்க ஆவி நறுங்குண்ட ஆவியா மாறும். நறுங்குண்ட ஆவி மாறுச்சுன்னா உங்க ஆவி என்ன ஆகிடும்? ரட்சிக்கப்பட்டோம். புரிஞ்சுதுன்ற ஒரு வேலை சொல்லுவோம், புரியலன்ற ஒரு வேலை சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட், இந்த ஆவி எங்க இருக்கு அப்படின்னு. இந்த ஆவி ஆத்துமாக்குள்ளதான் ஆவி இருக்கு. ஆத்துமாக்குள்ளதான் ஆவி இருக்கு. அது எப்படி சொல்றீங்க? வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லாத இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இது சொல்லுங்க. உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. உள்ளம் என்பது என்ன? அது ஆத்துமாவை குறிக்கிறது. உள்ளத்திலே, அப்ப உள்ளத்துக்குள்ளதான் கர்த்தர் புதிய ஆவியை கட்டத்தர. அல்லேலூயா. அப்ப உள்ளத்துக்குள்ள, அப்ப உள்ளம் உடைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாலை எடுத்திருப்பாங்க, ஆனா வார்த்தை மாறி இருக்க, பேசுற வார்த்தை மாறி இருக்க. அப்ப அந்த வார்த்தை எப்படி மாறும்? அனுதினமும் மாற்றப்படணும். உங்க ஆவி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். வேதம் சொல்றது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4:16 கர்த்தருடைய வசனம், உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு எழுதவில்லை, பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள். என்னப்பா 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16 கர்த்தருடைய வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஆவி என்ன பண்ணப்படணும்? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி புதிதாக 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 உங்களுக்குள்ள ஒரு வருஷத்தை உண்டாகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய இயேசுவின் முதலாவது வருகையில் என்ன செய்யறாருன்னா ஆத்தும ரட்சிப்பை தராரு, ஆவி ரட்சிப்பை தராரு. அல்லேலூயா. இயேசு 2வது வருகை வரப்போகிறார். அப்ப ரட்சிக்க ஆண்டவர் வரப்போகிறார். எதை ரட்சிக்க வரப்போகிறார்? நம்முடைய சரீரத்தை ரட்சிக்க வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுடைய முதலாவது வருகையில ஆத்தும ரட்சிக்கப்பட்டோம், ஆவி ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய சரீரம் எப்ப ரட்சிக்கப்படுதா? இயேசுடைய 2வது வருகையில தான் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரட்சகர் வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார்? நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தை ஒரு மகிமை சரீரமாக மாற்றி பரலோகத்தில் நித்தியமாய் உன்னை வைத்துக் கொள்ளும்படியா. அல்லேலூயா. இப்ப இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. ஏன்பா ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா இன்னும் இயேசு வரல. அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்றதுனால நமக்கு வியாதி வராம இருக்கா? வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, சோர்வு இருக்கு, பலவிதமான கஷ்டம், துக்கம், பாடு எல்லாமே இந்த சரீரத்துக்கு தான் பண்ணுங்க இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்டிருந்தா இதெல்லாம் இருக்காம இருக்கும். அல்லேலூயா. அப்ப எப்போ இது ரட்சிக்கப்படும்? இந்த சரீரம் எப்பொழுது ரட்சிக்கப்படும்? இயேசு கிறிஸ்து அவர் 2வது வருகையில் வரும் பொழுது. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக கர்த்தர் சொன்னார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத வீடு
நமக்கு பரலோகத்தில் நமக்கு. அப்போ இந்த சரீரம் ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு மகிமைக்குள்ள மாறப்போகிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமை உண்டாகட்டும். அருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்போ நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே அனித்தியமானவர்கள். நித்தியமானவர்கள் என்னன்னா பரலோகம் தான் நித்தியமானவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்வது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள், காணப்படாதவைகளோ நித்தியமானவர்கள். அல்லேலூயா. அப்ப எதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? நான் காணாத பரலோகத்துக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் நித்திய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள போகும்போதுதான் இந்த மாம்ச சரீரம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நம்பிக்கை டைம் ஆனதுனால எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12, 22, 23ல, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு 1000 தூதர்கள், தேவ தூதர்களிடத்திற்கு பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேராளர்களில் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கு யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கு புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எங்க போய் சேர போறோம்? சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துல போய் சேரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மாதிரிக்கு தான் இங்க சர்வ சங்க சபையில என்ன பண்ணிருக்கிறோம்? அங்கத்தினராய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அங்கத்தினராய் மாறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாம்ச சரீரத்தை ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் மகிமையின் சரீரமாய் மாற்ற அவர் வளர வேண்டியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரட்சகராக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இரட்சகராக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. முதலாவது வருகையில ஆத்துமாவையும் ஆவியையும் ரட்சித்தார். 2வது வருகையில இந்த மாம்சத்தை ரட்சிக்கும்படியாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நம் நித்தியமா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சபைக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.